சென்னை மீனம்பாக்கத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த 6 கார்கள் மீது மாநகர அரசு பேருந்து மோதி விபத்து. சென்னை மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் எப்போதும் போல பரபரப்பாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது மீனம்பாக்கம் பகுதியில் உள்ள சிக்னலில் வாகனங்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் அதிவேகமாக வந்த மாநகர அரசு பேருந்து ஒன்று திடீரென சாலையில் நின்று கொண்டிருந்த கார்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது. இதில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார்கள் மீது அரசு மாநகர பேருந்து வேகமாக மோதியதால் 6 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் பேருந்து உட்பட விபத்தில் சிக்கி அனைத்து கார்கள் முன்பகுதி மற்றும் பின்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. மேலும் இந்த கார் விபத்தில் காரில் பயணம் செய்த பெண் ஐடி ஊழியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கார் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் சாலையில் சிக்னல் போட்டதை கவனிக்காமல் கார்கள் மீது மோதிவிட்டதாக கார் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகர அரசு பேருந்து ஓட்டுநர், கார் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்து நின்றதால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வண்டி நவராதா?